மரியாதைக்குரிய உறவுகளே, கடந்த 29ஆம் தேதி தலைவர் அவர்கள் அங்கே விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வழக்கறிஞர்கள் சங்க கூட்டத்திற்காக வருகை தந்து அங்கே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு கோவையிலிருந்து தொலைபேசி வருகிறது. இது மாதிரி செய்தி, அவர் மின்சாரம் தாக்கி இறந்து விட்டார், இந்த செய்தியை சொல்ல வேண்டும். தலைவர் போனை எடுக்க மாட்டேங்காரு, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் போன் அடித்து பார்க்குறேன், எடுக்கலை. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுத்துக்க இன்னொருத்தர் எடுத்தார் போன். இந்த மாதிரி ஒரு துயரமான செய்திங்க சொல்லிடுங்க அப்படின்னு. அப்படியா, தயங்கி அவர் போனை வச்சுட்டார். ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது, இந்த செய்தியை ஏற்கனவே அவர் தெரிந்து கொண்டு விட்டார். தெரிந்து கொண்டு தான் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். நான் அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது அவர் பேசுறதுக்காக மேடைக்கு போறாருங்க. சரி பரவாயில்லைங்க, பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க அப்படிங்கிற. ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த செய்தியை தெரிந்து கொண்டு இதற்காகத்தான் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி செல்ல சைலண்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டார். உண்மையிலே நான் இது என்னால் நம்பவே முடியல. இப்படியும் ஒரு தலைவர் இருப்பாரா? இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கு இல்லாத காரணத்தை எல்லாம் சொல்லி தப்பிக்கிற இந்த தருணத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணைவியார், தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரமாக திகழ்கிற துணைவியாரை இழந்து விட்டோம், இறந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்தும் கூட அந்த மேடையிலே இருந்து கொண்டு தான் எந்த நோக்கத்திற்காக சென்றாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்பாகத்தான் வருகிறார். அன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகிலே கோவிலாங்குளத்திலே அழகேந்து என்கிற அருந்ததிய இளைஞர் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி ஆதிக்க பள்ளர்களா அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்க போன தொடர் நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே போக முடியாமல் அவர் தன்னுடைய வீட்டு இறப்பிற்காக வந்து விட்டார். நாங்கள் எல்லாரும் இங்கே வந்து விட்டோம். நானும் தலைவர் கூட 2 நாள் இருந்துட்டு தான் போறேன். அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், நம்ம அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க, திருமாவட்டத்தில் இல்லைங்க தலைவர் விட்டமா இருந்துட்டாங்களா, நீங்கள் 2 நாள் இருந்தீங்களா, அந்த 3ஆம் நாள் காரியம்லாம் முடிஞ்சிட்டா? இல்லையா 3ஆம் நாள் காரியம் இல்லை, இது ஒரு இரங்கல் கூட்டம். ஐயா அதிகமானவர்கள் நிறைவாக பேசிய அந்த இரங்கல் கூட்டத்தோடு அவருடைய உடலை மயானத்திற்குள் அனுப்பியதோடு சரி. கேட்கிறாங்க, என்ன சாம்பல் வாங்கி கரையில எந்த விதமான இந்து மத சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லாமல் தன்னுடைய துணைவியார் அடக்கமும் சரி, தன்னுடைய தாயாரை அடக்கம் செய்யும் போதும் சரி, எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் இல்லை. இன்னும் ஒரு சிலர் கேட்கிறாங்க, நீங்க இந்த 16ஆம் நாள் காரியம் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு படத்திறப்பு விழா, அந்த படத்திறப்பு விழாவை கூட நிறைவேற்றல் கூட்டமாக நடத்தாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிளர்ந்தெழுந்த அந்த போர்க்குரலாக இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு என்பது மாறி நீட் ஒழிப்பு என்கிற இடத்திலே இன்றைக்கு அந்த கருத்தரங்கத்தை இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், திராவிட தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிற நிகழ்வு என்பது இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே மிகவும் ஒடுக்கப்பட்டு இருக்கிற இந்த அருந்ததிய சமூகத்தினுடைய விடுதலையில் இருந்து, அடித்தட்டு மக்களுடைய விடுதலையில் இருந்து அனைத்து மக்களுக்குமான விடுதலையை பறைசாற்றுகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு திராவிட தமிழர் கட்சி இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறது.